காஸ்மாஸ் ஒரு இன்ஃபினிட் டார்க்னஸ். இந்த டார்க்னஸில் ஒரு பிரம்மாண்டமான கிரகம், அதோடைய வளையங்கள், நிறங்கள், அங்கே நடக்கிற பல ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இன்னும் நம்மளை அந்த கிரகத்தில் என்ன இருக்குன்றத பார்க்க தூண்டுது. இந்த கிரகம்தான் சனி கிரகம். இப்போது அந்த பல கேள்விகளில் சிலவற்றை ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வெளிச்சம் போட்டு காட்ட ட்ரை பண்ணுது. சர்டன் கிரகத்துடைய வளிமண்டலத்தில் முன்னாடி நம்ம பார்க்காத பல 2 முக்கியமான வித்தியாசங்களை வெளிப்படுத்தியிருக்கு. அங்கே தெரிஞ்ச ஒரு டார்க் பீட்ஸ், இன்னொன்று அதோடைய லாப்சைடட் ஸ்டார். இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் இமேஜ் மட்டும் இல்லை, இந்த சர்டனுடைய இதயத்தில் என்ன நடக்குதுன்றத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்ட நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். இது நம்ம இப்போ எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். வெப் டெலஸ்கோப்பானது நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு இந்த சர்டன் கிரகத்தை பார்த்துருக்கோம். இதோடைய இன்ஃப்ராரெட் இந்த சர்டன் கிரகத்துடைய ஒளியை கேப்சர் பண்ணுது. அங்கே கண்டுபிடிச்சது சில டார்க் பீட்ஸ். இது சும்மா புள்ளிகள் மாதிரி இல்லை, இது எல்லாமே வளிமண்டலத்துடைய அயனோஸ்பியர், அதாவது இதோடைய மிகப்பெரிய சங்கிலி மாதிரி பல மணி நேரங்களுக்கு அங்கேயே இருந்திருக்கு. ஆனால் நாட்கள் கடந்து போக போக இது மெதுவாக இடம் மாற ஆரம்பிக்குது. சர்டனுடைய வளிமண்டலம் உயிரோட சுத்துற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு கீழே இதோடைய ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு நட்சத்திரம் மாதிரியான வடிவத்தில் ஒரு சரியான ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்டார் மாதிரி இல்லை, ரெண்டுமே திடீர்னு காணாமல் போன மாதிரி லாப்சைடட் ஸ்டார் நம்ம கண்ணுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கருப்பு புள்ளிகள் எதுக்கு வந்திருக்கு? விஞ்ஞானிகளுடைய ஒரு கருத்து, சர்டனுடைய காந்தப்புலம் அங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டத்தை அரோராவோட தொடர்பு கொள்ள வைக்குது. ஸோ இந்த இன்டராக்ஷன் எல்லாமே சேர்ந்து உருவாயிருக்கலாம். பூமியில் இருக்கக்கூடிய நார்தர்ன் லைட் மாதிரியான சர்டனில் அரோரா உருவாயிருக்கும். இதனால் எனர்ஜி மேலே வளிமண்டலத்துக்கு தாக்கி அங்கே இருக்கக்கூடிய டார்க் பீட்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸை அங்கே உருவாக்கியிருக்கு. அடுத்த கேள்வி, நமக்கு இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அந்த நட்சத்திரம் மாதிரியான ஒன்று தோன்றுச்சு இல்லையா, இது சனியுடைய வடதுருவம், இதை நம்ம ஹெக்ஸகன்னு சொல்லுவோம். இதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. இந்த ஹெக்ஸகன் ஸ்ட்ரோம் பல ஆண்டுகளாக அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதோடைய எனர்ஜி மேலே எட்டி இருக்கக்கூடிய பல வாய்ப்புகள் அதிகம்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. விஞ்ஞானிகளுடைய கம்ப்யூட்டர் சிமுலேஷன் இங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டம் எப்படி சுற்றுது, எவ்வளோ சக்தியோடு அசையுது, அதோடைய மாடல் என்னன்றதை கொஞ்சம் சிமுலேட் பண்ணி பார்த்தாங்க. அவங்க பார்த்தது, இந்த மாதிரியான வித்தியாசமான வடிவங்கள் நேச்சுராகவே வரலாம், ஆனால் இன்னும் இதுக்கான சரியான முடிவான பதில் கிடைக்கவே இல்லை. அடுத்த அப்சர்வேஷனில் தெளிவாக நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பூமியிலிருந்து கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சர்டனுடைய வளிமண்டலத்தில் நடக்கிற இந்த சின்ன மாற்றங்கள் கூட வெப் டெலஸ்கோப் நமக்கு ரொம்ப அழகாக காட்டுது. விஞ்ஞானிகள் டேட்டாவை பார்த்தப்போ இது முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம கண்ணுக்கு எப்படி இது தவற விட்டோம் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு மிகப்பெரிய கேள்வியவும் அவங்களுக்கு எழுப்பியிருக்கு. புதிய விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருக்கும். சனியோட இந்த டார்க் பீட்ஸ், அந்த லாப்சைட் ஸ்டார், இது வெறும் காட்சி மட்டும் இல்லை, இது நமக்கு ஒரு ரிமைண்டர். நம்மளால் இன்னும் புரியாத நிறைய விஷயங்கள் விண்வெளியில் இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு சிம்போலிஸாக சொல்லுது. வெப் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லுவோம். நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு முதல் அடியாக கூட மாறலாம். ஸோ ஸ்பேஸ் எப்போயுமே பல கேள்விகளை நிரப்பி வச்சிருக்கு. JWST உடைய பார்வைக்கு இந்த சர்டன் கிரகம் பல ஆச்சரியங்களை வெளிப்படுத்தியிருக்கு. இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரியான கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் 23 விஞ்ஞானிகளை வச்சு இந்த டேட்டாவை டீகோட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நவம்பர் 29, 2024 அன்னைக்கு தொடர்ச்சியாக 10 மணி நேரம் அந்த கிரகத்தை ஜேம்ஸ் வெப் பார்க்குற மாதிரியான ஒரு கமெண்டை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதன் காரணமாக
பல விஷயங்களை இது வெளிப்படுத்தியிருக்கு. இதனால் JWSTயுடைய NIRSPC இந்த கிரகத்துடைய மேற்பரப்புக்கு மேலே 1100 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 683.5 மைலுக்கு மேலே அயனோஸ்பியரில் இருக்கக்கூடிய HDAG இந்த அயனியை கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மேலும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்கு மண்டலத்தில் மீத்தேன் மூலக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறதா பார்த்துருக்கு. அயனோஸ்பியரில் சனி கிரகத்துடைய துருவத்தில் அரோராஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு டார்க் பாட்ஸை உருவாக்கியிருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்து இதுக்கு முன்னாடி ஆச்சரியப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். இது நீண்ட காலத்துக்கு நகர்ந்துச்சு. 500 கிலோமீட்டர் உயரத்தில் அங்கே வடதுருவத்தில் பூமத்திய ரேகையை நோக்கி ஒரு இர்ரெகுலரான வடிவத்தை பார்த்தாங்க. இந்த வடிவங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒன்று வேறு வேறு நிலைகளில் இருந்துச்சு. இந்த லாப்செட் ஸ்டார் வடிவத்துக்கு மேலே இது ரொம்ப அழகாக பார்த்தோம். இந்த செயல்முறைகள் சனி கிரகத்துடைய வளிமண்டலம் அது வழியாக அதோடைய உட்புறத்துக்கு ஆழத்தில் நீடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். இந்த டார்க் பீட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலத்துக்கும் நடுவிலான ஒரு சிக்கலான ஒரு இன்டராக்ஷன் விளைவாக இருக்கலாம். இது அந்த சர்டன் கிரகத்துடைய அரோராவை இயக்கக்கூடிய ஆற்றலை பரிமாற்றம் குறித்தன ஒரு புதிய விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இர்ரெகுலரான நட்சத்திர முறை, இந்த சனியுடைய அடுக்கு, இந்த மண்டலத்தில் இயங்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இது புதுசாக தோணலாம். ஆனால் இது நேச்சுராகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சயின்டிஸ்ட் டீம் இதை ஜேம்ஸ் வெப்பை இன்னும் நம்ம ரொம்ப பொறுமையாக பார்க்க விட்டோம்னா அதிகமான டேட்டாஸ் கிடைக்கும். அதுக்கு சரியான நேரத்தில் அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினாங்க. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் பல தகவல்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம தொடர்ந்து எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுவோம். பாய்.